மே மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவின் போது நம் நாடு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளின் 9 முகாம்களை ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் அழித்தது. இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட சில பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் பல பகுதிகளில் பொதுமக்கள் மீது கோழைத்தனமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் அடுத்த சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் நம் நாட்டின் எல்லையோர மாநிலங்களின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இது முற்றிலுமாக சூழலை மோசமாக்கியுள்ளது. மே 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் நம் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இதுபோன்று 15 இடங்களில் தாக்குதலை நடத்தியது. நம் இராணுவம் இந்த ட்ரோன்களை இடமறிந்து அவற்றை சின்னாபின்னமாக்கியது. இதனால் ஜம்மு மற்றும் பதான்கோட்டில் உள்ள இராணுவ தளங்களை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்க பாகிஸ்தான் முயற்சித்தது. இதனையும் இந்தியா விரைவாக முறியடித்தது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை தணிக்கும் தேர்வு பாகிஸ்தானிடம்தான் உள்ளது என்று நம் நாட்டின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மே 8ஆம் தேதி தெரிவித்தார். அதோடு பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்தும் வரை இந்தியா பதில் தாக்குதலை தொடரும் என்றார். இதனால் அடுத்தடுத்த நாட்களில் நம் எல்லைப்புற மக்கள் தங்கள் உயிர் குறித்தான அச்சத்தில் வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலை தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்கள் நாட்டிற்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் இசையமைப்பாளர் ரகுமான் அதிமேதாவியாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை செய்தார். இது அவரை பெரும் சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளது. ரகுமான் தன் எக்ஸ் பக்கத்தில் சமாதானத்தின் சின்னமான வெள்ளைப்புறாவை பதிவிட்டிருக்கிறார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என அவரை கடுமையாக தாக்கத் தொடங்கினார்கள். இந்த கடும் விமர்சனங்களுக்கு பின் ரகுமான் தன் பதிவை நீக்கினார். ஆனாலும் அவர் மீதான சைபர் தாக்குதல் தொடர்ந்தபடி இருக்கிறது. பகல்காம் தாக்குதலில் இந்தியர்கள் 26 பேர் கொல்லப்பட்ட போது அமைதியாக இருந்தவர் ரகுமான். இப்போது பாகிஸ்தான் இராணுவத்தினர் மற்றும் தீவிரவாதிகள் நம் இராணுவத்தின் தாக்குதலால் நிலைகுலைந்து போய் உள்ளனர். இது ரகுமானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் அவர்களின் இராணுவமும் இணைந்து இந்தியர்களை கொன்றபோது அப்போது ஏன் ரகுமான் வெள்ளைப்புறா பறக்க விடவில்லை என்று பல நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர்.